சரி சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ போலீஸ் மேல புகார் கொடுக்கணும்னு சொன்னீங்க, யார் அது? சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் அதியன். அது யாரு? யாரா? நீதாயா அது? எது நாடா? என் பேர் பாத்தி சுட்ட. ஆமாப்பா, என் பேர் தான் அதிகன். இந்த கம்ப்ளாட்டி பாத்தி சுட்ட பாரிச்சாமி கூப்பிட்டு என் பேர் இடக்க மறந்து போச்சு. ஆமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை பத்தி என்கிட்ட புகார் கொடுக்க வந்திருக்கீங்க? என்ன தப்பு பண்ணியா? ஏன் உனக்கு தெரியாதா? சரியான விசாரணை இல்லாம ஒரு அப்பாவிய அவசரப்பட்டு சுட்டு கொண்டுட்டு அதை தெரிஞ்ச ஜட்ஜையும் சுட்டு கொண்டிருக்க. எவ்வளவு குடும்பக்காரனா நீ? அது வந்து இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்தியனுக்கு தெரியாம இந்தியால ஒரு விஷயம் கூட நடக்காது. இப்ப கூட பக்கத்து ரூம்ல ஒருத்தன் முட்டை போண்டா தின்னுக்கிட்டு இருக்கான். சந்தேகம் நான் போய் கேட்டு பாரு. கேட்டு அவன் கொடுக்கலடா? கொடுக்கலனா அவன் தின்னு முடிக்கிற வரைக்கும் அவன் வாயை பார்த்துக்கிட்டு நெல்லு. என்ன காமெடி பண்றனாலப்பா? நீ தானே கேட்க சொன்ன? நான் அவன் போண்டா தின்னானு தான் கேட்க சொன்னேன். அவன் தின்னுக்கிட்டு இருந்தா போண்டா அவன் கேட்க சொல்ல. போண்டான்னு பேசி இப்ப எனக்கே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒழுங்கா முடியாத சாவறதுக்குள்ள ஒரு போண்டா வாங்கி கொடுத்துட்டு சாவு. எது சாவறதுக்குள்ளயா? யாரு நீயா? ஏயா லவ் ஃபெயிலியரா? என்னடா இவன்? நான் இல்லையா, நீ. நாடா நான் ஏன் சாவணும்? ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணல. அப்ப நீ இன்னசென்ட் இல்ல, வேணும்னே கொலை பண்ற பைய. உனக்கு இந்த இந்தியனோட கோர்ட்ல மரண தண்டனை. ஓ, அப்ப உண்மையில நீங்க தான் இந்தியனா? வாவ், நான் உங்க பெரிய ஃபேன். அப்படியா? ரொம்ப நன்றி. அப்ப என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்புவேன். இந்த கெட்டப்ல உங்களை அடையாளமே தெரியல. அப்ப இந்த சவுரி முடியெல்லாம் எங்க வாங்குறீங்க? நீ வாங்குற அதே கடையில தான். பேச்ச மாத்தாத, விஷயத்துக்கு வா. சாவரியா? ஓ சரி, அது ஏற்ற நாடு கேட்குறேன். சாவரியா? ஐயோ, என்ன பொசுக்குன்னு கண்ணை நீட்டிட்டா. இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது சமாளிக்கணுமே. தம்பி, நான் யார் நினச்சேன்? இந்தியன். யோ, அதே சொல்லிட்டு இருக்காத, நாங்களும் இந்தியன் தான். இல்லை, நீ வேட்டையன். நான் தான் இந்தியன். இந்தியன் 2 நான் தான். இந்தியன் 3 நான் தான். இந்தியன் 4. ஐயோ, இந்தியன் 4ஆ? பயப்படாத, அப்படி ஒன்று நடக்க போகிறதே இல்லை. அதானே பார்த்தேன், இந்தியா 2க்கே டாக்கத்தில் இருந்துச்சு. ஓ அப்படியா? ஜெயிலர் 2ன்னு ஒன்று வருதாமே, அது வந்தப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த ஜெயிலர் வேற அடிக்கடி போர் அடிச்சா பாம்பு போட்டு விளையாடுவாராம்ல. அப்படியே பள்ள கட்டிட்டே சாவு. தம்பி, இவ்வளோ நேரம் கண்ணை என் கண்ணுக்கு நேராக காட்டிக்கிட்டு இருக்கிய, என் கண்ணில் கொஞ்சமாச்சும் பயம் தெரிஞ்சதா? தெரிஞ்சுதே. கட்டை எடுத்து நீட்டோட தான் பயந்துட்டிய. பயப்படலை தம்பி, பயந்த மாதிரி நடிச்சேன். சுதந்திர போராட்டத்திலேருந்து எத்தனை கண்ணை பார்த்துருப்பேன். AK-47, PK-67, CK-97, அப்புறம் D9 எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். எது D9? டிக்கு 9க்கு தான் ஆகாதே. ஆனால் அது வேற இது வேறையா? இப்போ அதுதான் முக்கியம். சுட்டவங்கள்ட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன்னு கேளு. அதுக்கு தான் வழக்கம் போல ஏதாவது ஒரு கதை வச்சிருப்பேன், நீயே சொல்லு. கொஞ்சமாச்சும் பெரியவங்களை மதிக்கிறானா பாரு. சரி இரு, அந்த கதையை அந்த உண்மையை சொல்கிறேன். புல்லட்டை உடைக்கிற நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் சுட்டவங்க எல்லார்ட்ட இருந்து தப்பிச்சேன். புல்லட்டை உடைக்கிற நிஞ்சா டெக்னிக்கா? ஆமா, நீங்க வர்மத்தினால பெரிய ஆள்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நிஞ்சா டெக்னிக்கு? அது வந்து இத்தனை வருஷம் வெளிநாட்டில் இருந்தால, அதான் நிஞ்சா டெக்னிக் வர்மா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டு அடிக்கிறேன். ஓ அப்படியா? சரி, இப்போ நான் சொல்கிறேன், புல்லட்டை உடைக்க பார்ப்போம். ஐயோ வேண்டாம். அதாவது ஏன் அப்படின்னா, ஒரு வேளை நீ இப்போ சுட்ட அப்படின்னா அந்த புல்லட்டை நான் உடைக்கும் போது உன் கண்ணில் பட்டு நீ செத்துருவேன். இப்படி தான் எல்லாத்தையும் நான் கொண்டிருக்கேன். அதனால கண்ணை கீழே இருக்கு, சுட்டுக்கிட்டு தொலைஞ்சிட போகிறேன். அப்புறம் செத்துருவேன். அதாவது நீ செத்துருவேன். கிழவன் உண்மையை சொல்கிறாடா போய் சொல்கிறாடா? நம்பியிருப்பானா நம்பியிருக்க மாட்டானா? எதுக்கு வம்பு? இத்தனை வருஷம் உயிரோட இருந்திருக்கேன், கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன். அதனால இவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இவனோட நம்ம டீமில் சேர்த்துப்போம். அதாவது நான் சாகிறத பற்றி நான் கவலைப்படலை பெருசு. ஆனால் இன்றைக்கு நைட்டு சேப்பாக்கில் பெரிய பாம்பு ஒன்று வெடிக்க போகுது. அதில் பல லட்சம் உயிர் போகுது. அதை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன். அதுக்கப்புறம் விளையாட கொள்ள. என்ன வளர்ற? வளரலாம் இல்லை, உண்மைதான். விடா, கேப்டன் கேட்டு பாருங்க. கேப்டன் கிட்டயா? கேப்டன் தம்பி உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. பாம்பு வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சதோ இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணதே அவர் தான். சரி, அப்பா என்னை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போ. ஒருவேளை இது உண்மையாக இருந்தா
நானும் உங்கள் கூட சேர்ந்து மக்களை காப்பாற்றுறேன். அப்போ நீங்கள் டீமில் சேர்த்துக்கிறீங்களா? இல்லை இல்லை, இந்த ஒரு தடவை மட்டும் மக்களை காப்பாற்றுறதுக்காக. என்கிட்ட சேர்த்தா சரி. ஆனால் நீ சொன்னது மட்டும் உடான்ஸ்னு தெரிஞ்சது, உனக்கு கிடுக்குடுக்கா கடக்கா புடுக்கான்னு ஒரு வர்மத்தை போட்டு அங்கேயே சாவடிச்சிருவேன். என்னக்கா கிடுக்கு புடுக்கு அப்படின்னா? அது ஒரு புது வர்மம். நான் தாய்வானில் இருக்கும்போது ஒரு 130 பேரை அடித்து பறக்க விட்டேன். அப்போ அவங்கள அடித்து பறக்க விடுறதுக்கு யூஸ் ஆன வர்மம் தான் இந்த கிடுக்குடுக்கா, இது கடக்கு புடுக்கு, ஏதோ ஒன்று சொன்னனே அந்த வர்மம். வாவ், இதுக்கு தாக்கா நான் உங்கள் ஃபேனாக இருக்கிறது. உருட்டு விட்டுறீங்க. யோ, உருட்டலாம் இல்லையா? உண்மைதான். சரி, இப்போ கிளம்புவோமா? வாங்க போவா. போகும்போது ஏதாவது டீ கடை எண்ணெய் போட்டுங்க. முட்டை போண்டா திங்கணும் போல இருக்கு. என்ன அந்த முட்டை போட்டா வரக்கலையே? கண்டிப்பா. ஆமாம், எந்தெந்த டீமுக்கு மேட்ச்சு? அது சிஎஸ்கேக்கு எம்ஐக்கு. அப்போ இந்தியாவுக்கு இல்லையா? அப்போ என்னால் காப்பாற்ற வர முடியாது, போயா. அது இந்தியாவுக்குள்ள நடக்கிற மேட்ச் தாங்க.